எனக்கு இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடியா இருக்கு. பட் என்ன நீச் சூஸ் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. நோ வரி. நான் சொல்ற இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1 டிமாண்ட் செக். மார்க்கெட்ல நீங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு செக் பண்ணணும். ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டுக்கு ஈஸியாக சேல்ஸ் கிடைக்கும். டிப் 2 ப்ராஃபிட் மார்ஜின். ஹை ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 10% மட்டும் இல்லாமல் ஒரு 30 to 40% இருக்கிற ப்ராஃபிட் மார்ஜின் ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். 3 காம்படிட்டர் அனாலிசிஸ். காம்படிஷனில் ரொம்ப ரஷ் ஆகாமல் மீடியம் லெவல் காம்படிஷன் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஹை காம்படிஷன் இருந்துச்சுன்னா சேல்ஸ் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. டிப் 4 ரிப்பீட் கஸ்டமர்ஸ். நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை கஸ்டமர் திரும்ப திரும்ப பை பண்ணுற மாதிரி நீச்சை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன், ஸ்கின் கேர், க்ராசரி இதெல்லாமே ரிப்பீட் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பாங்க. 5 பேஷன். நீங்கள் சூஸ் பண்ணுற கேட்டகரி எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் நாலேஜ் அப்புறம் பேஷனோடு செஞ்சீங்கன்னா லாங் டேர்ம் க்ரோத் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸ் பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா டிப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன்.